வார்னர் விக்கெட் ஆரம்பத்திலே எடுத்துட்டாங்கன்னா சென்னை கிங்ஸ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு. வார்னர் விக்கெட் சப்போஸ் எடுக்கிறதுக்கு இது பண்ணி அவன் ஒரு 70-80 அடிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, இது பண்ணலாம். புரிஞ்சதா? அதான் கேட்ச் நல்லா விளையாடல, ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒழுங்காக பண்ணல, அதனால அவர் எடுத்துட்டாங்களே. சென்னை வந்து கம்பேக் பண்ணுங்க கன்ஃபார்மாக, நல்ல வாய்ப்பு இருக்குது. 2010 மாரி லாஸ்ட் வரைக்கும் கேம் எத்தனை ஜெயிச்சு உள்ளே வருவானுங்க பிளே ஆஃப்ல. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உன்கிட்ட பினிஷிங் சரியில்லையாப்பா. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? உன் வேகம் எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா வேகம் மட்டும் பார்த்தா தம்பி, விவேகமும் இருக்கணும், புரியுதா? நல்ல பார்ட்னர்ஷிப், இப்படியே மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க? ஜமாலகிரி இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க? நான் நரசிம்மா, என்ன தொட்ட கரண்டுக்கே ஷாக் அடிக்கும். நம்ம பேச்சு மட்டும் தாண்டி சைலண்டா இருக்கும், ஆனா அடி சரவெடி. அவ ஓடி ஒளிர ஆள் இல்ல, தேடி அடிக்கிற ஆள். நல்லா இருப்படா, போடா. உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன கண்ணீர் தார தாரையாக கொட்டுகிறது? போர் என்பதால் பீதியா? பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். வார்னர் விக்கெட் ஆரம்பத்திலே எடுத்துட்டாங்கன்னா சென்னை கிங்ஸ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. ஆமா, முதல்ல போய்கிட்டானே இருந்தேன். எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? ஏற்கனவே